ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான அனதர் வேர்ல்ட் ரைசிங் கிட்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு கதை நார்மலாக தான் போகிற மாதிரி தெரியும், பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. போக போக கதை வேற லெவலில் சூப்பராக போகும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனதர் வேர்ல்ட் ரைசிங் கிட்ஸ் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஆலனோ எல்னாபோ இங்க இருக்கிறவங்க கூட ஜாலியா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட ஒயிட் விங்ஸ் பார்ட்டி 3 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க. இதையே நம்ம ஹீரோ ரொட்டீனா வச்சிருக்கான். இந்த பண்ணெல்லாம் டேஸ்டாவே இல்லைன்னா என் வேர்ல்டோட பண்ணை மிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டேஸ்டி பன்ஸா அது என்னதுன்னு ஆலனோ எல்னாவோ கேட்கறாங்க. பேசாம நம்மளே அதை செஞ்சா என்ன நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ பேக்கரி ஷாப்க்கு போனா என்ன வேணும்னு அவங்க கேட்கறாங்க. நான் எதையும் வாங்க வரல, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைன்னு சொல்லுது. இதுதான் என் அப்பான்னு அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றா. என் பேரு டாக்குமி, நான் சொல்ற மாதிரி உங்களால பிரெட் செஞ்சு தர முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஜாமும் இந்த எல்லோ கிரீமும் வச்சு என்ன பண்ணு கேட்கவும், இதை பிரெட்டுக்குள்ள வச்சு பேக் பண்ண முடியுமான்னு சொல்லுவான். அப்படி நான் பண்ணதில்லையே அவர் கேட்கிறாரு. நானே வேணா செஞ்சு காமிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவே பேக்கரிக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தான் அவனுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ஜாம உள்ள வைக்கணும்னு நம்ம ஹீரோ செஞ்சு காமிக்குவோம். அவங்களும் அதே மாதிரி செய்யறாங்க. நானும் அப்படின்னு அலனோ எல்லனாவும் சொல்றாங்க. தம்பி நீயும் சேர்த்து ஹெல்ப் பண்ணணும் இந்த ஓனர் சொல்றாரு. நம்ம ஹீரோ பீன் ஸ்வீட்டையும் அதில் ஆட் பண்றான். ஈவன் அலனோ எல்லனாவும் கூட ஜாம் வெளியே வராம அதை சூப்பரா மடக்கிருந்தாங்க. பட் அந்த பேக்கரி ஓனரோட பொண்ணுக்கு அதை பக்காவா பண்ண முடியல. இப்போ அந்த பண்ணெல்லாம் பேக் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு அந்த ஓனர் சொல்றாரு. இதை நான் என்னோட கடையில விற்கலாமா, பதிலுக்கு நான் உங்களுக்கு காசு வேணா தரேன்னு சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், இது உங்க கடையில அவைலபிளா இருந்தாலே அது எனக்கு போதும். என் வாழ்ல உள்ள பண்ண சாப்பிட முடிஞ்சாலே எனக்கு போதும். அண்ட் இது ஒண்ணு என்னோட ஐடியா கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ வந்து கேட்டாலும் உங்களுக்கு இதை பண்ணி தரேன் அப்படின்னு அந்த ஓனர் சொல்றாரு. இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு ஆலனும் எல்லனாவும் சொல்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஈராங்குக்கு ப்ரமோஷன் ஆயிருக்கான். ஐயோ கமரா நீங்க ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகுறீங்கன்னு லோனா சொல்லவும், அப்ப நான் இன்னும் புது ஜாப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ஆலன் எல்லனா லோனா பாராட்டுறா. லேப்ரண்ட் எதுக்காச்சும் போயிருக்கீங்களான்னு கேட்கவும், எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி இந்த வேர்ல்டுல 108 லேப்ரண்ட் இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். பக்கத்துல ஒரு லேப்ரண்ட் இருக்கு, அதுல 15 ஃப்ளோர் இருக்கு. நிறைய அட்வென்ச்சரர்ஸ் அங்க போயிட்டு வராங்க லோனா சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோவா அங்க கிளம்புறான். 15 ஃப்ளோர் வரைக்கும் யாராலையும் சீக்கிரம் போக முடியாது அப்படின்னு சொல்லி லோனா சொல்லுவோம். நான் ஜஸ்ட் சும்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்த்துட்டு வர போறேன் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க விட்டா எல்லா ஃப்ளோருக்கு போவீங்கன்னு நினைச்சேன்னு சொல்லுவோம். நான் ஈராக்கு என்னால என்ன பண்ண முடியும் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். பட் லோனாட்ட அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோ தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துருந்தான். ஆலனோ எலனாவோ அவங்க இன்ஸ்டிங்க்டை யூஸ் பண்ணி கரெக்டா எந்த பக்கம் வழி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணியே நம்ம ஹீரோ போறதுனால தொலையாம நம்ம ஹீரோ கரெக்டா போய்கிட்டு இருக்கான். இது எர்த் லேபிரின்த்ங்கிறதுனால எர்த் டைப் மான்ஸ்டர் தான் இங்க இருக்கு. அது வீக்கான மான்ஸ்டர் தான், நீங்களே டிஃபீட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மான்ஸ்டர் மறைஞ்சிட்டேன்னு வருத்தப்படுவோம். லேபிரின்த்ல இப்படி தான் நடக்கும், பட் அதுக்கு பதில் டிராப்ஸ் விழும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். டிராப்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. இந்த மோல் பிஸ்கட் பெருசா யோசில்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்படியே இவங்க நிறைய ஃப்ளோரை காங்கர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு இது போதும், நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், டின்னர் சாப்பிடலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே கண்டினியூஸா மான்ஸ்டர் கொண்டுட்டு இவங்க பாட்டு கீழ் ஃப்ளோரை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. ஃபைனலி இவங்க 10th ஃப்ளோரையும் ரீச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ட்ரெஷர் பாக்ஸ்ல சில சமயம் ட்ராப்பும் இருக்கலாம், வெயிட் பண்ணுங்க நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு, சரி இதுல ட்ரெஷர் தான் இருக்கு ஓப்பன் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஸ்டாமினா போர்ஷனும் ஒரு மானா போர்ஷனும் அதுக்குள்ள இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி மான்ஸ்டர் வரவும் ஆலனும் எல்னாவும் போய் அட்டாக் பண்றாங்க. சூப்பரா பண்ணீங்க நம்ம ஹீரோ பாராட்டுறான். அண்ட் ரேரான ஒரு மெட்டீரியலும் கிடைச்சிருக்கு. ரேர் மெட்டீரியல் அப்படின்னு அவங்க ஹாப்பியா இருக்காங்க. ட்ரைனிங்கே எடுக்காம இவங்க இன்ஸ்டிங்க்ட்லயே இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த பசங்க பவர் மத்தவங்க கைக்கு கிடைச்சா அதை நினைச்சுதான் செல் கவலைப்பட்டானோ என்னமோ. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு அந்த இடத்துக்கு வருது. அது பாய்சனஸ், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ டைரக்டா போய் அதை அட்டாக் பண்றான். அதுக்கப்புறமா சில பீஸ் அந்த இடத்துக்கு வருது. அது டேஞ்சரஸ் இல்ல, நீங்களே அட்டாக் பண்ணுங்க நம்ம ஹீரோ விட்டுறதான். ஆலனும் எல்லனாவும் என்ன அட்டாக் பண்ணாலும் அந்த பீஸ் ஈஸியா தப்பிச்சிட்டு இருக்கு. அவங்க அதை துரத்துக்கிட்டே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஒரு மான்ஸ்டருக்குள்ள கஷ்டப்படுறாங்களா நம்ம ஹீரோ பாக்குறான். பட் அதையும் அவங்க ஜாலியா என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்னெல்லாம் டிராப்ஸ் கிடைச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸ்லைமை கொண்டதுக்கு அப்புறமா ஜெல்லி மாதிரி ஒரு மெட்டீரியல் கிடைச்சிருக்கு. ஃபைனலி ஆலனும் எல்லனாவும் அந்த பீஸ் எல்லாம் கொள்றாங்க. அண்ட் இவங்களுக்கு டிராப் ஐட்டமா வந்துட்டு ஹனி கிடைச்சிருக்கு, தேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். இதை வச்சு சூப்பரான சாப்பாடு செய்யலாம், இனி எந்த பீஸ் கிடைச்சாலும் அதை விடாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஹனியை வச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பிரெஞ்சு டோஸ்ட் ஒன்று மேக் பண்ணிட்டு இருக்கான். தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி இன்வென்டரியில இருக்கு. அதை அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹனியோட ஸ்மெல்லுக்கு நிறைய பீஸும் அந்த இடத்துக்கு அட்ராக்ட் ஆகுது. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அதுங்களை அட்டாக் பண்றான். நிறைய பீஸ் வந்ததுனால நிறைய ஹனி உங்களுக்கு கலெக்ட் ஆகுது. ஹனி அப்படின்னு சொல்லி ஆலனும் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இந்த டஞ்சனோட ஃபைனல் ஃப்ளோரான 15th ஃப்ளோருக்கு போய் இவங்க போயிருந்தாங்க. ஸோ இதுல தான் ஃபைனல் பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தயாரா நம்ம ஹீரோ கேட்டுட்டு இப்போ ஆலன் எல்லாம் கூட உள்ள போறான். கதவு ஆட்டோமேட்டிக்கா பூட்டிடுது. நான் ஒரு ஜெயண்ட் எர்த்வாமா, இதுதான் ஃபைனல் பாஸா நம்ம ஹீரோ பாக்குறான். ஆலன் எலனா நீங்க ஓரமா நில்லுங்க, இதை நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த எர்த்வாம் வந்து மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ணுது.
நம்ம ஹீரோ விண்ட் ஏரோவை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணி ஒரே அட்டாக்ல டெஸ்ட்ராய் பண்ணிருந்தான். ஃபைனல் பாஸ் இவ்வளோ ஈஸியில செத்துடுச்சா? மான்ஸ்டர் வீக்கா இருக்கா இல்ல சில் கொடுத்த பவர் எனக்கு ஓவர் பவரா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த எத்வாம கொண்டதுக்கு அதோட மீட் நம்ம ஹீரோ கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணதுனால சூப்பரா பண்ண அப்படின்னு அந்த பசங்க நம்ம ஹீரோவை பாராட்டவும் நம்ம ஹீரோவா அதுல கொஞ்சம் ஹாப்பி ஆகும். ஸோ இவங்க வெளியே போறதுக்கான இன்னொரு வழி ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் டெலிபோர்டேஷன் டிவைஸ்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தாங்க ஒரு ட்ரெஷர் செஸ்ட் இருக்கு. மாணவ செலுத்தினா டைமர் பாம் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பாம்பை வச்சு இப்படி விளையாடாதீங்க நம்ம ஹீரோ அதை வாங்கி வச்சுக்கிறான். நம்ம ஹீரோ ஆலன் எலனா எல்லாருமே அந்த கிறிஸ்டலை தொட்டு ஒரு வழியா அந்த டஞ்சனுக்கு வெளியே டெலிபோர்ட் ஆகுறாங்க. சூரிய ஒளியை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு மான்ஸ்டர் நிக்கி இது ஒரு உல்ஃபா நம்ம ஹீரோ பாக்குறான். ஆலனும் எலனாவும் அதை அட்டாக் பண்ண போல அதுவும் இவங்களை பார்த்து வாலாட்டுது. ஸ்டேட்டஸ் செக் பண்ணா ஃபென்ரிர் அண்ட் டாகமியோட கான்ட்ராக்டட் பீஸ்ட்னு போட்டிருக்கு. நான் எப்போ அது கூட கான்ட்ராக்ட போட்டேன் புரிஞ்சு போச்சு. சில் தான் இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அதை ஃபென்ரிரை கூப்பிடுவோம். அது நாய் மாதிரி ஓடி வருது. ஹேண்ட் ஷேக் கூட உட்கார நம்ம ஹீரோ டெஸ்ட் பண்ணி பாக்குறான். நம்ம ஹீரோ அதோட தலையை தடவி கொடுக்குவோம். எங்களையும் அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆலனோ எலனாவும் ஹேண்ட் ஷேக் கொடுக்க ரெடியா இருக்காங்க. கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆலனோ எலனாவும் அது கூட விளையாடுறாங்க. இதுக்கு பேர் வையே அப்படின்னு அவங்க சொல்லுவோம். ஜோல் அப்படின்னு நம்ம ஹீரோ பேர் வைக்கிறான். ஜோலை பார்த்தா மத்தவங்க பயந்துருவாங்க. ஸோ நம்மளால சிட்டிக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது. ஜோல் என்னோட ஷேடோக்குள்ள போய் உடஞ்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். பீஸ் கான்ட்ராக்ட் ஆகுறது டார்க் மேஜிக்னால தான். அதால எப்பனாலும் வெளியே வந்துட்டு உள்ள போக முடியும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். டாகிமி ஒன்னு ரொம்ப மிஸ் பண்ணப்பான்னு செல் வரவும் அந்த ஃபென்ரிரை நீ தானே அனுப்பி வச்சான்னு கேட்கவும் கான்ட்ராக்டட் பீஸ்ட் அந்த வாட்டர் இப்படி பண்ணது நியாயமே இல்ல. எனக்கு முன்னாடியே அவங்க அனுப்பிட்டாங்களா? நாளைக்கு காலையில டவுனுக்கு வெளியே இருக்கிற கிராஸ் லேண்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லவும் வாட்டர்னு சொன்னது காட் ஆஃப் வாட்டர் தானே. ஆலன் அண்ட் எலனா கிட்ட இருக்கிறதும் வாட்டர் டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் தான். வாட்டர் கார்டுக்கு இதுல எதுவும் சம்பந்தம் இருக்கான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்ட்லாம் வேணாமே நம்ம ஹீரோ சொல்லவும் காட் கொடுக்கறத அக்செப்ட் பண்ணல உனக்கு டிவைன் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு செல் சொல்றான். இவங்க ரோம்க்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் டயர்ட்ல ஒரே தடியா தூங்கி இருக்காங்க. அடுத்த நாள் காலையில செல் சொன்ன இடத்துல போய் நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். ஒரு டைகரும் பேர்டும் அந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுல நிறைய காமெடிஸ் இருக்கு. எல்லா டீடைல்ஸும் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரிஜினல் அனிமேவை பாருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.